அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலுக்கு எதிரிகள் உருவானது இன்று நேற்று அல்ல, 1903 வருஷமே ஆரம்பமாகிவிட்டது. இப்போது உள்ள உலகை இஸ்லாமிய மயமாக்க முஸ்லிம்கள் துடிப்பது மாதிரி ஜியோனிஸ்டுகள் உலகை ஆள ரகசியமாக திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று இட்டுக்கட்டி பொய் புனை சுருட்டுகளை அப்போவே புகைய விட்டுவிட்டார்கள் இந்த ரஷ்ய முஸ்லிம்கள். இஸ்ரேலியனை பார்ப்பவர்கள் எல்லோரும் வெறுக்க வேண்டும், அவனை வெறுக்க வைக்கப்பட வேண்டும். அதுக்கு என்னடா வழி என்று யோசித்தது இந்த கம்யூனிச இஸ்லாமிய மூளைகள். அந்த களிமண்ணில் முளைத்த கள்ளிச்செடி தான் இந்த ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலிய வெறுப்பு. கள்ளிச்செடியும் தாராளமாக வளர்ந்தது. அதற்காக பல பழமையான புத்தகங்களிலிருந்து எடுத்ததாக பொய் சொல்லி பல போலி ரெக்கார்டுகளை ஆதாரங்களை காட்டி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதினார்கள் இவர்கள். அதை ஒரு புத்தகமாக ரஷ்ய மொழியில் முதலில் வெளியிட்டார்கள். பிறகு ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, போலிஷ், போர்ச்சுகல், ஜப்பானீஸ் போன்ற மொழிகளில் வெளியிட்டார்கள். ஐரோப்பிய சமுதாயமே இஸ்ரேலியர்களை, இந்த யூதர்களை வெறுக்கும்படி என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அவர்கள் செய்தார்கள். தமிழர்களை பிராமண வெறுப்பு, இந்தி வெறுப்பு, காமராஜர் வெறுப்பு, ஆர்எஸ்எஸ் வெறுப்பு, மோடி வெறுப்பு என்று திராவிட சிந்தனையை உரம்போட்டு வளர்த்துவிட்ட மாதிரி அங்கும் இஸ்ரேலிய வெறுப்பு வளர்ந்தது, வளர்க்கப்பட்டது. ஜாதிகளை ஒழிக்க ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை முதலியார், கருணாநிதி இசைவேளாளர் என்று கிளம்புற மாதிரி அந்த ரசிகர் பட்டாளம் கிளம்பியது. 1903 தி புரோட்டோகால் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜியோன் என்ற யூத ஜாதி வெறுப்பு புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத எல்லா ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கும் அந்த புத்தகம் படித்து காட்டப்பட்டது. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்று கூறப்பட்டது. படித்தவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு, அட அப்படியா விஷயம் என்று மூக்கின் உள்ளே விரலை வைத்து குடைந்தார்கள். அண்டப்புழுகுகளை நம்புவதற்கு மனித இனம் எப்போதுமே தயாராகத்தானே இருக்கும். அப்போதும் தயாராகத்தான் இருந்தது. ஏமாறுவதற்கு தமிழ் மக்கள் எப்போதுமே தயாராகத்தான் இருப்பாங்க. அதில் அவங்கள பாராட்டியே ஆக வேண்டும். அதனால் வேலை அவர்களுக்கு சுழுவாக முடிஞ்சு போச்சு. அந்த புத்தகத்தில் ஆன்டிசெமிட்டிசம் மட்டும் இருக்கவில்லை, ஆன்டி கிரைஸ்ட் கருத்துகளும் பரப்பப்பட்டன. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் மூளைச்சலவை செய்யணும் பார்த்தீங்களா. 2 மதங்களும் அழிந்தால்தான் இஸ்லாம் என்ற மதம் வளரும். இந்த சிந்தனை அப்போது வளர்ந்தது. ஒரு புத்தகம் வெளியானால் அதை எழுதிய ஆசிரியருடைய பெயர் அந்த புத்தகத்தில் இருக்கும் அல்லவா, அந்த புத்தகத்தில் அச்சிட்டு இருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியருடைய பெயர் இல்லவே இல்லை, அதில் அச்சிடப்படவில்லை. அதற்கு பதில் தி அன்னோன் ஆதர் என்று பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. இதிலிருந்தே தெரியவில்லையா இது ஒரு டுபாக்கூர் பார்பாரிக் ரிலிஜியன் ஒன்றின் சதி என்று. 1919 அந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் வெளியிடப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரான தி டைம்ஸ் என்ற பத்திரிகை அந்த புத்தகத்தில் கூறப்பட்டவற்றை ஆராய்ந்து பார்த்துவிட்டு தனது பத்திரிகையில் அந்த புத்தகம் கூறுவது அத்தனையும் டுபாக்கூர், அட்டர் பொய், புனை சுருட்டு, கயவாளித்தனம் என்று செய்தி வெளியிட்டது. கிறிஸ்தவத்தையும் ஜியானிசத்தையும் சிறுமைப்படுத்தி அழிக்க எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று அது தைரியமாக கூறியது. 1924 ஜெர்மன் பத்திரிகையான பிராங்க்ஃபர்ட் ஜெய்ரூம் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் உண்மையானதாக இருந்திருந்தால் ஹிட்லர் அந்த புத்தகத்தை பள்ளிகளில் பாட புத்தகமாக கட்டாயம் வைத்திருப்பார் என்று கூறியது. ஜெர்மன் பள்ளி ஆசிரியர்களும் அப்போது அதை ஆமோதித்தார்கள். ஒரு ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்டை வைத்து அதை உண்மை என்று நம்ப வைத்தனர் இந்த ரஷ்ய முஸ்லிம்கள். முதலில் இந்த புத்தகம் ரகசியமாக யூத வெறுப்பாளர்களான இஸ்லாமியர்கள் மத்தியில் வலம் வந்தது. பிறகு அவர்களே அதை பிரபலப்படுத்த முயற்சி எடுத்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள். இதன் முதல் பதிப்பை வெளியிட்ட பத்திரிகையாளர் பாவல் குர்ஷேவன் பல ஆண்டுகள் கழித்து அதில் கூறப்பட்டுள்ள டாக்குமெண்ட்டுகளுக்கு எங்களிடம் எந்தவித ஆதாரமும் இல்லை அப்பா என்று தெளிவாக கூலாக கூசாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார்.
அவருடைய எண்ணம் எப்படியாவது இஸ்ரேலிய வெறுப்பு வளரணும். அந்த நோக்கம் நிறைவேறியதா இல்லையா? அதற்குத்தானே பாடுபட்டாய். அப்போது 18ஆம் நூற்றாண்டில் போலந்து நாட்டில் புரட்சி ஏற்பட்டதும் அந்த நாடு இரண்டாக பிரிந்தபோது அதில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பெரும்பான்மையாக இருந்த யூதர்கள் பலத்த சிரமத்துக்கு ஆளானார்கள். வெனை வேலாயுதம் புள்ள வீட்டை தட்டியது. 1840 வரை குவாஹல் என்ற யூத அரசாங்கம்தான் அங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. போலந்தை இம்பீரியல் ரஷ்யன் ஆர்மி கைப்பற்றியதும் அங்கு லிபரலிசம் தலை தூக்கியது. ஜார் நிக்கோலாஸ் என்ற மன்னனின் கொடுங்கோல் ஆட்சி அப்போது அங்கு தொடங்கி கோலோச்சியது. அதுவரை மக்கள் காதால் கேட்டிராத வார்த்தைகளான ஆர்த்தோடாக்சி, ஆட்டோகிராசி, நேஷனாலிட்டி என்ற புதிய வார்த்தைகள் பாகுபாடுகள் அங்கு தோன்றியது. அதில் ரஷ்யர்கள் அல்லாதவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். சாமி கும்பிடுறவன் நாட்டில் இருக்கவே படாது என்று அவர்கள் அறிவித்தார்கள். யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டாண்டுகள் இவர்களெல்லாம் 5ஆம் படை என்று பட்டம் பேர் வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். வேறு மதங்களுக்கு தாவுமாறு தூண்டப்பட்டார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்தவர்கள் கூட உயிருக்கு பயந்து மதம் மாறிவிட்டார்கள். ஆனால் யூதர்கள் தங்கள் மதத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் பிடிவாதமாக மாறாமல் இருந்தார்கள். இது அந்த மதம் மாற்றிகளுக்கு கோபத்தை வரவழைத்தது. இவன் இப்படி இருந்தால் நம்ம மதம் மாற்றுவது எப்படி, நம்ம மதம் எப்படி வளரும் என்று மதம் பிடித்தது. இப்போவும் மத்திய கிழக்கு நாடுகளில் அதே சண்டை தான் நடந்து கொண்டிருக்கிறது. த காங்கஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பை ஜூஸ் என்ற புத்தகமும் 1873 வெளியானது. இதை எழுதியது ஓஸ்மான் பேய் என்ற ஒருவன். அவனுடைய தகப்பன் ஓட்டோமன் பேரரசில், ஓட்டோமன் அரசாங்கத்தில் அப்போது இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். அவன் இஸ்லாம் மதத்தை முதலில் தழுவினான். பிறகு அது பிடிக்காமல் கை கழுவினான். கற்புக்கரசிகள், பர்தாவாசிகள் அவர்களை பார்த்து பயந்து போனானோ என்னவோ, அல்லது கற்பை பார்த்து பயந்து போனானோ என்னவோ. பிறகு ரஷ்யன் கிறிஸ்டியனாக அவன் மாறினான். 1879 யூதர்கள் ரஷ்யாவை 2ஆக பிரிக்க முயற்சித்தார்களாம். அது நிறைவேறவில்லை என்று அந்த புத்தகத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தனி தமிழ்நாட்டுக்கு முயற்சித்த மாதிரியே யூதர்களின் முயற்சியும் நிறைவேறாமல் போயிடுச்சு. கதை விடுவதற்கு காசா பணமா? வாயில வந்ததை எடுத்து விட வேண்டியதானே. இந்த புத்தகங்கள் தான் உலகத்திலேயே பொய்களால் எழுதப்பட்ட ஒரு ஹிஸ்டரி புத்தகம் என்று பெயர் வாங்கியது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லி அங்கு சரித்திரம் எழுதப்பட்டிருந்தது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இப்போது மாதிரியே அப்போதும் பொய் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகவாசிகள் செய்தி வெளியிட்டார்கள். அதனால் 4 காசு சம்பாதித்தார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தார்கள். அந்த புத்தகத்தில் இது மட்டுமல்ல, நெப்போலியன் III அவரை பற்றியும் பொய் தகவல்கள் தாராளமாக உள்ளன. பொய் புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆவதை பார்த்த அப்போதைய எழுத்தாளர்கள் அம்பர்டோ ஈகோ, யூஜின் கியூ போன்றவர்களும் பொய் சரித்த புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அது நல்ல விற்பனை ஆகுது. அதனால் அவங்களும் பொய் சரித்திரம் எழுத ஆரம்பித்தார்கள். ஜாலி என்ற எழுத்தாளர் பொய் சரித்திரம் எழுதியதற்காக 15 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றது ஒரு ஜாலியான கதை. பிளாகியாரிசத்துக்காக அவர் சிறையில் தள்ளப்பட்டார். அதாவது கருத்து திருட்டு. ஹிட்லருக்கே இந்த புத்தகங்கள் புனை சுருட்டு என்பது தெரிந்ததினால் தான் இந்த புத்தகங்களை அவர் ஆதரிக்கவில்லை. அந்த காலத்தில் யூதர்கள் தங்கள் அறிவு மற்றும் திறமைகளால் பெரும் பணக்காரர்களாக வலம் வந்தார்கள். அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமையை பார்த்து பணம் சம்பாதிக்க தெரியாத முட்டாள்கள், மடையர்கள் பொறாமைப்பட்டார்கள். யூத வெறுப்பை வளர்த்தார்கள். இங்கிலாந்து கோர்ட்டு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டவை உண்மை அல்ல என்று சொன்ன பிறகும் இல்லாத திராவிடம் இருப்பதாக கூறியதைப் போல இதை அவர்கள் பரப்பினார்கள். இதற்கு பிராபகாண்டா தான் அதிகமாக இருந்தது. 120 வருடங்களாக இது இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. படித்த யூத முதியவர்கள் அடிக்கடி ரகசியமாக கூடி
உலகை யூதமயமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாக சதி திட்டம் தீட்டப்பட்டது என்று அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. கொஞ்சம் திரும்பி பாரியா, உன் முதுகுக்கு பின்னாலே இஸ்லாமிக் குளோபலைசேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்காமல் உள்ள பொய்களை எல்லாம் அவுத்து விடுறீங்களே உங்க இஷ்டத்துக்கு. உன் தவறுகளை மறைக்க இந்த ஆன்டிசெமிட்டிசம் பரப்பப்படுகிறது என்ற உண்மை உலகுக்கு புரியும். உலக பொருளாதாரத்தையும் உலக சந்தையையும் உலக மீடியாக்களையும் உலக கல்வியையும் அவர்கள் திட்டமிட்டு தன்வசப்படுத்தி கொண்டு இருந்தார்களாம் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களை மூளைச்சலவை செய்வதற்காகவும் யூதர்கள் கிறிஸ்டியானிட்டியை அழிக்க திட்டமிட்டார்கள் என்று வேற சொல்லியிருக்காங்கப்பா. உங்க வீட்டு பொய் எங்க வீட்டு பொய் இல்லை, இஷ்டத்துக்கு வாரி விட்டுருக்கானுங்க. இந்த உலகமே போர் புரிந்து கொண்டு இருப்பது அதனால்தான் இந்த யூதர்கள் வளர்வதற்காகத்தான் இந்த போர்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டில் சிவில் வார் நடந்தாலும் அதற்கு யூதர்களே காரணம், யூதர்களே பொறுப்பு. ஜீசஸை கொண்டதே யூதன்தான் என்று ரோமானியர்கள் வாயில் விரல் வைக்கும்படியான ஒரு பொய்யை கூறியிருக்கிறார்கள். ரோமானிய பேரரசில்தான் கைதிகளை, துரோகிகளை, எதிரிகளை சிலுவையில் அறைந்து கொல்லும் வழக்கம் உள்ளது. அந்த அடிப்படை சரித்திர அறிவு கூட இல்லாமல் அவர்கள் குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பொய்யாக பரப்பப்பட்ட இஸ்ரேலிய வெறுப்பு யூதர்களை பல இன்னல்களுக்கு உள்ளாக்கியது. இஸ்ரேலை விட்டு உயிருக்கு பயந்து பலரை அது ஓட வைத்தது. 1917 போல்செவிக் புரட்சி ஏற்பட்டு ஜார் மன்னன் வீழ்ந்த பிறகு சூடு பிடித்தது இந்த ஆன்டிசெமிட்டிசம். போல்செவிக் கட்சி ஆட்சியை பிடித்தது. இதைவிட பெரிய தமாஸ் என்னடான்னா, கம்யூனிசம் உலகில் தோன்ற காரணமே இந்த யூதர்கள் தான் என்று கூறினார்கள். என்னமா இவனுங்க மூளை வேலை செய்து பார்த்தீங்களா? அதன் பிறகு ஸ்டாலினின் கொடுங்கோல் ஆட்சி வந்ததையெல்லாம் இவர்கள் பேச மாட்டார்களாம். அந்த சர்வாதிகாரியை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டார்களாம், கூடாதாம். அந்த பேருக்கு அவ்வளவு மதிப்பு மவுசு. 1920 பெரும் தொழிலதிபராக இருந்த ஹென்ரி ஃபோர்டு என்ற தொழிலதிபர் சிந்திக்காமல் ஆலோசிக்காமல் இந்த ஆன்டிசெமிட்டிசத்தை ஆதரித்து ஒரு புஸ்தகம் எழுதினார். அதுதான் பெரிய கொடுமை. அவர் அக்காலத்தில் உலக மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். ஒரு தொழிலதிபர். ஃபோர்டு கம்பெனி காரை கண்டுபிடித்தவர் அவர்தான். அந்த கம்பெனி ஓனரும் அவர்தான். ஃபோர்டு காரை உருவாக்கியதும் அவர்தான். அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்று அப்போது மக்களும் நம்பினார்கள். தி இன்டர்நேஷனல் ஜூஸ் த வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை ஹென்ரி ஃபோர்டு எழுதினார். அது பிரபலமானது. அவருடைய சொந்த பத்திரிகையான ஜெர்மன் மொழியில் வெளிவந்த பத்திரிகையில் அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனங்கள் எழுதப்பட்டது. இது போதுமே இவர்களுக்கு இஸ்ரேலியனை வெறுப்பதற்கு. மக்களும் அதை நம்பினார்கள். ஃபோர்டு நடத்திய நியூஸ் பேப்பரில் இவரது புத்தகத்தை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து எழுதினார்கள். 16 மொழிகளில் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு விற்கப்பட்டது. பணம் கொட்டோ கொட்டென்று ஃபோர்டுக்கு கொட்டியது. 1921 டைம்ஸ் பத்திரிகை இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டவை அத்தனையும் பொய் என்று ஹென்ரி ஃபோர்டு முகத்தில் கரியை பூசியது. 1968 கற்பனையான புரூஷியன் மொழியில் எழுதப்பட்ட நாவலில் இருந்து இந்த கருத்து தத்ரூபமாக திருடப்பட்டது என்ற உண்மையையும் அந்த டைம்ஸ் பத்திரிகை ஆதாரத்துடன் வெளியிட்டது. ஹெர்மன் கோட் தி பைரேட்ஸ் என்ற எழுத்தாளர் எழுதிய பயாரிச் என்ற நாவலில் இந்த யூதர்களை வைத்து ஒரு கற்பனையான கதையை அவர் எழுதியிருந்தார். அந்த கதையின் கருத்தை திருடித்தான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது என்று இந்த டைம்ஸ் பத்திரிகை நிரூபித்தது. 1930 சவுத் ஆப்பிரிக்கா கோர்ட்டு இந்த புத்தகம் சரோஜா தேவி எழுதிய வாழு வாழவிடு என்ற புத்தகம் மாதிரி தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ஆபாச புத்தகம் என்று தீர்ப்பு எழுதியது. 1935 சுவிட்சர்லாந்து கோர்ட்டு 2 நாசிகளை பிடித்து இந்த புத்தகத்தை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியதற்காக பிடித்து அவர்களை உள்ளே தள்ளியது. 1919 2ஆம் உலக யுத்தம் தொடங்கிய பிறகு இந்த புத்தகம் ஹிட்லர் பிடித்த நாடுகளில் வெகுவாக பரப்பப்பட்டது. ஆனால் அதை பரப்பியது ஹிட்லர் அல்ல, மற்றவர்கள்தான். ஹிட்லர் யூதர்களை கொல்லுவதற்கு இதை ஒரு காரணமாக கூறினார், அவ்வளவுதான். பிஜேபி உள்ள வந்த மாதிரி ஜியோனிசம் உள்ள வந்துடும் அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்தினார்கள். அவர் கூறிய பொய் பிரான்சு, போலந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் எடுபட்டது.
இந்த எடுபட்ட எப்படியெல்லாம் எடுபட வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 1960 அமெரிக்கா பாராளுமன்றம் இந்த புத்தகம் ஒரு ஹொயாக்ஸ் என்று கூறியது. ஹிட்லரின் ஹோலோகாஸ்ட் முடிந்து விட்டாலும் இஸ்லாமிய ஹோலோகாஸ்ட் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சில கேப்மாரிகள் COVID-19 வந்ததற்கு காரணமே யூதர்கள் தான் என்று குற்றம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அந்த பெயரை சீனா தட்டி கொண்டு போய்விட்டது. அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது. இல்லாத ஒரு சம்பவத்தை இருப்பதாக காட்டி இவர்களை கொடுமைப்படுத்தியதால் ஆன்டி இஸ்லாம் இப்போது தாராளமாக உலகில் பரவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யார் செய்த குற்றம்? ஆன்டி செமிட்டிசத்தை கண்டுபிடித்தது யார்? அந்த வார்த்தையை கண்டுபிடித்தது யார்? அதனால் இப்போது ஆன்டி இஸ்லாம் உருவாகி கொண்டு இருக்கிறது. சரி மக்களே, உங்களுடைய கமெண்ட்டுகளை வெளியிடுங்கள். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.